வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 7வது கணக்கு பார்க்குறோம். இங்கே வந்து f of xன்னு சொல்லி கொடுத்து √4 - x² டிவைடட் பை √x² - 9 என்ற சார்பின் மீப்பெரு சார்பகத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீப்பெரு சார்பகம்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து முந்தின கணக்கில் வந்து சார்பகத்தை காண்கனா என்ன சொன்னோம், பகுதிக்கு 0ன்னு சொல்லி போட்டு செஞ்சோம். அதே போல் இங்கே செய்யும்போது இப்போ x² - 9 ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன வர்க்கமூலம் இருக்குது. வர்க்கமூலத்துக்கு நம்ம போட்டோம்னா +or - 3ன்னு சொல்லி போடுறோம். இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து வேறு மதிப்புகள் எந்த மதிப்பு கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே f of x எழுதிக்கோ. f of x எழுதிட்டு என்ன இருக்குது, 4 - x² டிவைடட் பை x² - 9ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பகுதிக்கு வந்து 0ன்னு கொடுக்குறோம். பகுதிக்கு 0ன்னு கொடுக்கும்போது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக x = x² - 9 = 0. அதை வந்து வர்க்கப்படுத்தினேன்னா x² = 9ன்னு வரும். x = +or - 3ன்னு வருது. +or - 3ன்னு வருது. அந்த 3 கொண்டு போய் மேலே வந்து பிரதியிட்டு பாருங்கள். பிரதியிட்டு பார்க்கும்போது என்ன வரும், x = 3. x = 3 பிரதியிடும்போது என்ன வருது, f of x = 4 - 9 பை 9 - 9. இது வந்து 0 வருது. மேலே வந்து ஒரு குறை மதிப்பெண் இது வர்க்கமூல எண் கிடைக்குது. இங்கே வந்து 0 வருது. நம்பரோட எந்த இது 0 வந்தாலும் அதை வந்து வரையறுக்க முடியாது. அதனால நம்ம வந்து இந்த 3 வந்து விட்டுறலாம். 3 விட்டுட்டு இது வந்து நாட் நெசசரி, இது வந்து தேவையில்லாதது. அடுத்து வந்து என்ன செய்யணும், 3க்கு மேலே உள்ள பெரிய நம்பர் கொடுக்குறோம். x = 4ன்னு கொடுக்குறோம். இப்போ x = 4ன்னு கொடுக்கும்போது x = என்ன வருது, 4 - 16 டிவைடட் பை 16 - 9 வருது. ஓகேவா? அப்படின்னா இங்கே வந்து என்ன வருது, -16ல் 4 போச்சுன்னா 12 மைனஸ் குறை இது இருக்குது. இங்கே வந்து 16ல் 9 போச்சுன்னா 7. 16ல் 9 போச்சுன்னா 7 வருது. சரி, இப்போ வந்து இது என்ன கிடைக்குது, குறை எண்களின் வர்க்கமூலம் கிடைக்குது. குறை எண்கள்னால் என்னது, மைனஸில் வர்க்கமூலம் இருக்குது. இப்போ எந்த மதிப்பு கொடுத்தாலும், இப்போ 5 கொடுத்தாலோ 6 கொடுத்தாலோ எது கொடுத்தாலும் உனக்கு இதான் வரும். அதனால் இது வந்து சார்பாகாது. இது வந்து என்னது, சார்பாகாது. எழுதிக்கோங்க. எக்ஸின் எல்லா மதிப்புகளுக்கும், எல்லா மதிப்புகள்னால் 4க்கு அப்புறம் 4, 5, 6 எந்த மதிப்பு கொடுத்தாலும் மதிப்புகளுக்கும், மற்ற எல்லா மதிப்புகளுக்கும் போட்டுக்கோங்க. எல்லா மதிப்புகளை விட மற்ற எல்லா மதிப்புகளுக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். எக்ஸின் மற்ற எல்லா மதிப்புகளுக்கும் குறை எண்களின் வர்க்கமூலமே கிடைக்கிறது. பொதுவாக வந்து நியூமரேட்டர், அதாவது பகுதி தொகுதியில் 0 வந்துச்சுன்னா, பகுதியிலையும் இல்லை தொகுதியிலையும் 0 வந்துச்சுன்னா இது வந்து சார்பாகாது. இதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து x = 0 கொடுக்கும்போது என்ன வருது, பகுதியில் 0 வருதா, அப்படா இது சார்பாகாது. அதே மாதிரி தொகுதியில் இப்போ x = 2ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. x = 2ன்னு கொடுக்கும்போது என்ன வரும், x = 2ங்கும்போது f of x வந்து என்ன வருது, மேலே வந்து 0 வரும். பகுதியில் 0 வரும். கீழே வந்து சம் வேல்யூ வரும். என்ன வரும், -5 வரும். ஓகேவா? அப்படின்னா பகுதியிலையும் 0, இங்கே 0, தொகுதியில் 0. இப்படி 0 வந்துச்சுன்னா அது வந்து சார்பாகாது. அடுத்து 4 போட்டு பார்க்கும்போது என்ன வருது, குறை எண்களின் வர்க்கமூலம் கிடைக்குது. அப்போனா இது வந்து என்னது, சார்பாகாது.
அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மீப்பெரு எனவே மீப்பெரு சார்பகம். மீப்பெரு சார்பகம் என்னது, ரெண்டுமே சார்பாகாதுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இது வந்து மீப்பெரு சார்பகம் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. மீப்பெரும் சார்பகம் வந்து என்னது, பை ஒவ்வா கணம். பை வந்து என்னது, ஒவ்வா கணம், இல்லைன்னா வெற்று கணம். என்ன கணம், வெற்று கணம். இது வந்து வெற்று கணமாக மட்டும்தான் இருக்க